ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. 46வது. உங்களுக்கு 46வதுல கேட்கப்பட்ட விஷயம் முகாமை கணக்கீடு. முகாமை கணக்கீடு தொடர்பான கேள்வி கேட்கப்பட்டா இலகுவா ஆன்சர் பண்ணலாம். முகாமை கணக்கீட்டின் பண்புகள் கடந்த கால எதிர்கால தகவல் அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்படும். வரலாற்று தகவல், எதிர்கூறல் தகவல். இரண்டாவது, உள்ளா தரப்பினர் முகாமையாளருக்காக தயாரிக்கப்படும். முகாமைக்கு தேவையான சந்தர்ப்பத்தில் தயாரிக்கப்படும். கணக்கீட்டு எண்ணக்கருக்கள், நியமங்கள், சட்டங்கள் பயன்படுத்த தேவையில்லை. அடுத்தது, நிதி மற்றும் நிதி சாரா தகவல் பயன்படுத்தப்படும். அதன் அடிப்படையில் 46வது பாருங்க, ஏபிசி தரப்படி. முதலாவது, இந்த அறிக்கைகள் நிறுவனமுடன் அக்கறையுடைய அனைத்து தரப்பினதும் பயன்பாட்டுக்கு கிடைக்கக்கூடியதாக உள்ளன. அனைத்து அக்கறை செலுத்தும் தரப்பினர் வந்ததால கூற்று பிழை. எனவே நிதி கணக்கு இங்க உள்ள தரப்பினர் மட்டும்தான் வரும். பிஏ பாருங்க, இந்த அறிக்கைகள் முகாமை தீர்மானம் எடுத்தலுக்கு தேவைப்படும் நிகழ்கால மற்றும் எதிர்கால தகவல். அப்ப தெளிவா சொல்லி தந்துக்கிறேன். முகாமை கணக்கெடுந்தா கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூன்றும் வரும். சரியா? எனவே பி சரி. அடுத்த சி, இந்த அறிக்கைகள் முகாமையாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க வருடாந்தம் தயாரிக்கப்படும். வேண்டுகோள்னு சொல்லப்பட்டது சரி, ஆனா வருடாந்தம் இல்ல, தேவைக்கேற்ப. எனவே வருடாந்தம்னு சொன்னதால சி பில, தேவைக்கேற்ப தயாரிக்கப்படும். அடுத்து டிய பாருங்க, இந்த அறிக்கைகள் நிறுவனம் ஒன்றின் தேவைப்பாடுகளின் அடிப்படையில், எனவே தேவைக்கேற்ப தயாரிக்கப்படும். எனவே டி. எனவே ஏபிசிடிய பாருங்க. முதலாவது, அக்கறை செலுத்தும் தரப்பினர் வந்தால பில, நிதி கணக்கீடு. அடுத்து பி, நிகழ்கால எதிர்காலம் முகாமை கணக்கீடு சரி, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூன்றும் வரும். அடுத்து சி, முகாமை தேவைக்கேற்ப தயாரிக்கப்படும். இங்க வருடாந்தம்னு சொன்னதால பில, நிதி கணக்கீடு. எனவே டி, முகாமை தேவைன்னு சொன்னதால சரி. 47வது பாருங்க, இலகுவான கேள்வி, முகாமை கணக்கீடு. இது மூலாவணம் தொடர்பான கேள்வி. பொருட்கட்டுப்பாடு, கூலிக்கிரயம் தொடர்பா வரும். அப்ப இதுல மூலாவணம் தொடர்பா கேட்கப்பட்டா இலகுவா ஆன்சர் பண்ணலாம் தெரிஞ்சிருந்தா. எனவே ராயல் காலேஜ் பேப்பர்லையும் சொல்லி தந்தேன், இலகுவான முறையில இந்த மூலாவணங்கள் கொடுக்கல் வாங்கல பாடமாக்கி வச்சுக்கோங்க. எனவே ஏபிசிடியை பாருங்க. களஞ்சியத்திலிருந்து தொழிற்சாலையால் பொருட்களை வேண்டுதல். அதாவது இப்போ பொருட்களை உற்பத்தி செய்யணும். உற்பத்தி செய்யறதுனா பொருட்கள் தேவை. பொருட்கள் தேவைன்னா களஞ்சிய சாலைக்கு பொருட்களை கேட்போம். களஞ்சிய சாலையில பொருட்கள் இல்லையா, களஞ்சிய சாலை என்ன செய்யும்? பொருட்களை கொள்வனவு செய்யணும். அப்படி கொள்வனவு செய்யறது கொள்வனவு திணைக்களத்திட்ட சொல்லும். கொள்வனவு திணைக்களம் என்ன செய்யும்? அந்த பொருட்களை விநியோகஸ்தர், கடன் கொடுத்தோர் அவருக்கு கட்டளை இடுவாங்க. இதுதான் படிமுறை. அதன் அடிப்படையில முதலாவது, களஞ்சியத்திலிருந்து தொழிற்சாலையால் பொருட்களை வேண்டி நிற்றல் எழுதிக்கோங்க. பொருள் வேண்டுகோள் பத்திரம், பொருள் பெருவனவு பத்திரம் இல்ல, பொருள் வேண்டுகோள் பத்திரம். பொருட்கள் தேவை. இரண்டாவது, விநியோகஸ்தர் ஒருவரிடமிருந்து களஞ்சிய சாலை பொருட்களை பெறுதல். எனவே பொருட்களை கேட்டோம், திருப்பி பொருட்கள் கிடைச்சிட்டு. எனவே பொருள் பெருகை பத்திரம் அல்லது பொருள் பெருவனவு பத்திரம். அடுத்தது பாருங்க, தொழிற்சாலை ஊழியர் ஒருவரால் வேலை ஒன்றுக்காக செலவிட்ட நேரம். இப்ப செலவிட்ட நேரம் தான் நிறைய வரும். இது கூலி கிரியத்துல வர்றது வேலை அட்டை அல்லது வேலை சீட்டு நேரத்தால். அடுத்து பாருங்க, மின்சாரம். நம்ம மின்சாரம் பாவிக்கிறோம், அது நிறுவனத்திலே அழைக்கலாம் அல்லது வீட்டிலே அழைக்கலாம். மின்சார பட்டியல். எனவே பொருள் வேண்டுகோள் பத்திரம், பொருள் பெருகை பத்திரம், வேலை அட்டை அல்லது வேலை சீட்டு, நேரத்தால், மின்சார பட்டியல் போட்டுக்கோங்க. 46, 47 முடிஞ்சு அடுத்து 48, 49, 50 குயிக்கா பார்ப்போம். இப்ப இந்த ரெண்டு கேள்வியும் நோட்ஸ் கேள்வி. அதுல 46 முகாமை கணக்கீடு இலகு, 47 டிரெக்டா கொடுக்கல் வாங்கலுக்கு மூல ஆவணத்தை படிச்சு வச்சுக்கோங்க. கேட்கப்பட்டா ஆன்சர் பண்ணிக்கோங்க. அடுத்து 48வது பாருங்க, இருப்பு மட்டங்கள் தொடர்பான கேள்வி. இருப்பு மட்டங்களை முழுமையா படிச்சோம். அப்ப இலகுவான முறையில கண்டுபிடிக்கலாம். அப்ப இருப்பு மட்டத்துல நமக்கு என்ன கேட்கப்படிக்க அந்த சமன்பாடை போடுவோம். மறுகட்டளை மட்டம் ஆகக்கூடிய இருப்பு மட்டம் 47. 47 முகாமை கணக்கீடு தொடர்பானது. 48வது இருப்பு மட்டம், இதுவும் முகாமை கணக்கீட்டுல பொருட்கிரிய கட்டுப்பாடுல இருப்பு மட்டங்களோட தொடர்பானது. இப்ப இதுல பாருங்க, மறுகட்டளை மட்டம் ஆகக்கூடிய இருப்பு மட்டம் சமன்பாட போடுவோம். முதலாவது, மறுகட்டளை மட்டம் சமன் உச்ச பாவனை தர, உச்ச பாவனை காலம். ஆகக்கூடிய பாவனை காலத்தால பெருக்கணும். இரண்டாவது, உச்ச இருப்பு மட்டம் அல்லது ஆகக்கூடிய இருப்பு மட்டம். எப்படி சமன்பாடு வரும் போட்டுக்கோங்க. மறுகட்டளை மட்டம் பிளஸ் இஓக்யூ மறுகட்டளை தொகை மைனஸ் இழிவு பாவனை தர, இழிவு பாவனை காலம் பெருக்கிறது என்று சொன்னா உச்ச இருப்பு மட்டம் அல்லது ஆகக்கூடிய இருப்பு மட்டம் வரும். இதுல பாருங்க, அவ்வளவு தரப்பட்ட தரவு. கம்பெனி ஒன்று விசேட வகை மூலப்பொருட்களை பயன்படுத்தி பொருள் ஒன்றை உற்பத்தி செய்கின்றது. அளவொன்றை உற்பத்தி செய்வதற்கு 10 கிலோகிராம் தேவை.
அதுல பாருங்க ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு 10 கிலோ தேவை. இது முக்கியமான விஷயம். கீழே பாருங்க, உற்பத்தி பொருளின் மாதாந்த உற்பத்தி 50 தொடக்கம் 75. அப்ப 50 தொடக்கம் 75 தரப்படிக்கு அப்ப இது குறைவானது, இது அதிகூடியது. அப்ப எவ்வளவு நமக்கு தேவை? 50 தொடக்கம் 75. ஒரு பொருளுக்கு 10 கிலோ. அப்ப இதுல 50 தொடக்கம் 75 உற்பத்தி தான் தரப்படிக்கு. மொத்த பாவனை தெரியாது. பாவனையத்தான் இதுல பிரதிநிதி செய்யணும். உச்ச பாவனை, உச்ச பாவனை காலம். அப்ப பாவனைன்னு சொல்றது ஒரு பொருளுக்கு 10 கிலோண்டா 50 பொருளுக்கு எவ்வளவு, 75 பொருளுக்கு எவ்வளவு, அதை முதலாவது பெருக்கி எடுத்து பாவனையை கண்டுபிடிக்கணும். எனவே பாருங்க, 50 தர 10, 75 தர 10. எனவே 500, 750. எனவே இருப்பு பாவனை 500 தொடக்கம் 750 கண்டுபிடிச்சு வைக்கலாம். ஒரு பொருளை உற்பத்தி செய்ய 10 கிலோ, 50 தொடக்கம் 75 உற்பத்தி செய்யப்படுகிறா. இங்க உற்பத்தி ஒரு பொருளுக்கு 10 கிலோண்டா பயன்படுத்தப்பட்ட பாவனையை கண்டுபிடிக்கணும். எனவே 50 தர 10, 75 தர 10, 500, 750. எனவே இரு பாவனை 500 தொடக்கம் 750. ஆக குறைஞ்சது 500, ஆக கூடியது 750. இப்ப சமன்பாட்டுல பிரதியீடு செய்வோம். பாருங்க, உச்ச பாவனை தரப்படிக்கு 750 அப்படி போடும். பாவனை காலம் கீழே தரப்படிக்கு பாருங்க, 2 தொடக்கம் 4 மாதங்கள். அப்ப 2 தொடக்கம் 4 மாதம் தான் பாவனை காலம். குறைவானது ஆக குறைந்தது, 4 ஆக கூடியது. எனவே 750 தர 4 பாவனை தர ஆகக்கூடிய பாவனை காலம். எனவே பெருக்கி போடுங்க, மறுகட்டளை மட்டம் 3000 அளவு. அடுத்தது பாருங்க, உச்சேர்வு மட்டம் அல்லது ஆகக்கூடிய மட்டம் சமன்பாட்டுல போடுவோம். மறுகட்டளை மட்டம் இப்பதான் கண்டுபிடிச்சிக்க 3000. அடுத்தது மறுகட்டளை தொகை அல்லது பொருளாதார கட்டளை கணியம் இஓக்யூன்னு சொல்லுவோம். அது தரப்படி பாருங்க 5000 கிலோகிராம் மறுகட்டளை தொகை. அதை கூட்டு மைனஸ் பண்ணுங்க, இழிவு பாவனை 500, இழிவு பாவனை காலம் 2. இப்ப நாங்க என்ன செய்யணும்? பெருக்கி எடுத்து தான் கூட்டி கழிக்கணும். எனவே 3000தோட 5000 கூட்டினா 8000 மைனஸ் 500 தர 2 1000. எனவே 8000ல 1000 போனா 7000 அலகுகள். இப்படி தெளிவா விலகி கொள்ளணும், ஆன்சர் பண்ணணும். எனவே முதலாவது மறுகட்டளை மட்டம் உச்ச பாவனை காலம் 750 தர 4, 3000 அலகுகள். மறுகட்டளை மட்டம் பிளஸ் யோகியூ இழிவு பாவனை தர இழிவு பாவனை காலம் 3000 பிளஸ் 5000 மைனஸ் 500 தர 2, 8000ல 1000 போனா 7000 அலகுகள். 49வது 50வது பாப்பம். 49வது எல்லை கிரியையில் 50வது முதலீட்டு தீர்மானம். கொஞ்சம் டிஃப்ரெண்டா கேள்வி கேட்கப்பட்டு பார்த்துக்கொள்வோம். இதை நோட் பண்ணுங்க. நாற்பத்தி ஒன்பதாவது பாருங்க, எல்லை கிரியவியல். அப்ப 29வது எல்லை கிரியவியல்னா 49வது எல்லை கிரியவியல். 30வது முதலீட்டு தீர்மானம்டா 50வது முதலீட்டு தீர்மானம். இலகுவான முறையில கண்டுபிடிக்கலாம். எனவே கேட்கப்பட்ட கேள்விக்கு சமன்பாட போடுவோம். பங்கு பற்றும் ஒருவருக்கான பங்களிப்பு. பங்களிப்புன்னு சொல்றது எஸ் மைனஸ் பிசி சமன் சி. விற்பனை விலையிலிருந்து மாறும் கிரயத்தை கழிச்சா பங்களிப்பு வரும், கான்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். ஆவண்ணா நிகழ்ச்சிக்கான நிலையான கிரயம் எஃப்சி கேட்கப்படுது. உங்களுக்கு எஃப்சியில கூறுகள் தரப்பட்டா அதை கூட்டி எடுத்தோம்னா நிலையான கிரயம். சரியா? ஒவ்வொரு கூறுகள் தரப்படும், கூட்டி எடுக்க நிலையான கிரயம் வரும். நிலையான கிரயம்டா என்ன? உற்பத்தி வெளியீட்டுக்கு அமைய மாற்றமடையாத கிரயம். அடுத்து பாருங்க, மொத்த கிரயத்தை ஈடு செய்வதற்கு தேவைப்படும் பங்கு பற்றுனர்களின் எண்ணிக்கை. அப்ப மொத்த கிரயத்தை ஈடு செய்யற எண்ணிக்கைன்னு சொல்லப்படுறது என்னன்னா பிஇபி. அவங்களுக்கு பிஇபின்னு கேட்க மாட்டான், இப்படிதான் கேட்பான். மொத்த கிரயத்தை ஈடு செய்யக்கூடிய அளவு, அதுக்கு நாங்க சொல்லுவோம் பிஇபி போடுவோம். பிஇபி சமன் எஃப்சியின் கீழ் சி, நிலையான கிரயத்தின் கீழ் அலகுக்கான பங்களிப்பு. சிம்பிளான கேள்வி. இதே பேட்டர்ன்ல தான் 2019 பாஸ் பேப்பர் வந்துச்சு. இன்ஷால்லா அடுத்த பேப்பர் 2019 பார்ப்போம்.
இப்ப மேல பாருங்க, நலன்புரி சங்கம் ஒன்று தொடர்மாடிகளில் வசிக்கும் மக்களுக்காக சூழலை பாதுகாத்தல் தொடர்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒன்றை ஒழுங்கு செய்கிறது. ஊடக நிறுவனம் ஒன்று இந்நிகழ்ச்சியில் பங்கு பற்றும் ஒவ்வொருவருக்கும் 2000 வீதம் நலன்புரி சங்கத்துக்கு செலுத்துவதற்கிணங்க இருந்தது. அப்போ ஒரு நிகழ்ச்சி இடம்பெறுது, அந்த நிகழ்ச்சிக்காக எவ்வளவு செலுத்தணும்? 2000. அதுதான் சொல்லுவோம் விற்பனை விலை, எஸ் என்று சொல்லுவோம். அப்ப 2000 போடும். அடுத்தது பாருங்க, பங்கு பற்றும் ஒவ்வொருவரும் 1500 வீதம் நலன்புரி சங்கம் ஒன்றை செலவு செய்தல். நலன்புரி சங்கம் செலவு செய்தல் வேண்டும். அப்ப பங்கு பெற்ற ஒவ்வொருக்கும் 1500 வீதம் செலவு செய்தான். அப்ப ஒரு உணவு கொடுக்குமோ அல்லது ஏதாவது செலவுகள் செய்யறதுக்கு என்னது 1500 செய்தா தம்பி. ஒவ்வொரு ஆட்களுக்கும் 1500, அது வெளியீட்டுக்கு அமைய மாற்றம் அடையும், உற்பத்திக்கு அமைய மாற்றம் அடையும். அந்த 1500 சொல்லுவோம் மாறும் கிரயம். எனவே நிலைக்கு வரும் 5 பங்களிப்பு, இதுதான் போடுறது. எனவே ஒரு நிகழ்ச்சியில பங்கு பெற்ற தேவையானதுன்னா அந்த டிக்கெட் விலை, விற்பனை விலை. அந்த ஒவ்வொரு நபர்களுக்கும் சங்கம் செலவு செய்யும்டா ஒவ்வொரு நபருக்கு செலவு மாறடையும், மாற்றம் அடையும், மாறுபடும். எனவே மாறும் கிரயம் கழிங்க 500. எனவே 2000 மைனஸ் 1500, பங்களிப்பு 500. இரண்டாவது நிலையான கிரயம் கேட்கப்படி கீழே பாருங்க. மாநாட்டு மண்டபத்துக்கான வாடகை கட்டணம், வளவாளர்களுக்கான உணவு செலவு, விளம்பர செலவு. அப்போ வாடகை கட்டணம் எத்தனை பேர் வந்தாலும் வாடகைன்னு சொல்றது ஒரு நாளைக்கு அவ்வளவுதான் செலவு. எனவே வாடகை வாடகை 45,000. அடுத்து உணவு செலவு, அந்த நிகழ்ச்சியை நடத்துற வளவாளர், லெக்சர் அல்ல ரிசோர்ஸ் பேசன்ட் சொல்லுவோம், அவருக்கு உணவு கொடுத்தே ஆகணும். நிகழ்ச்சி நடந்தாலும் நடக்கலாட்டி ஏற்பாடு செஞ்சிட்டோம். எனவே 9,000. எத்தனை ஊழியர்கள் வந்தாலும் அவருக்கு வெளியீட்டு எத்தனையோ உணவு செலவு நிலையான கிரயம். அடுத்தது பாருங்க, இறுதியானது விளம்பர செலவு. விளம்பரம் சொல்றது ஒரு நிலையான செலவு. எனவே விளம்பரம் போடுங்க 6,000. எனவே எல்லாத்தையும் கூட்டி எடுத்தோம்னா எஃப்சியில மொத்தம் வரும். சும்மா சின்ன கேள்வி ஒன்று. எனவே கூட்டி எடுங்க 60,000. அடுத்தது பாருங்க, நிலையான கிரயம் தெரியும், பங்களிப்பு தெரியும், சமன்பாட்டுல போட்டா பிஇபி வரும். எனவே போட்டுக்கோங்க 60,000, அதன் கீழ் பங்களிப்பு 500. எனவே பிஇபி அளவுகள் எவ்வளவு? 120 அளவு. பங்களிப்பு சமன் விற்பனை விலை மைனஸ் மாறும் கிரயம். நிலையான கிரயம்டா நிலையான கிரயங்களை கூட்டி எடுக்கணும். பிஇபினா நிலையான கிரயத்தை அழகுக்கான பங்களிப்பால பிரிக்கணும். எனவே 2000 மைனஸ் 1500, 500. வாடகை உணவு விளம்பரத்தை கூட்டினா 60,000. 60,500 பிரிச்சா 120 அளவு. எழுதிக்கோங்க. அடுத்த முதலீட்டு தீர்மானம் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு கேள்வி பார்ப்போம். ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்க. 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல கடைசி கேள்வி, முதலீட்டு தீர்மானம். இப்ப நான் முதலீட்டு தீர்மானத்துல நிறைய விஷயம் சொல்லி தந்துக்கிறேன். முதலீடு திரும்பி வரும் காலம், கணக்கீட்டு வருவாய் விகிதம், தேறிய நிகழ்கால பெறுமதி. சரியா? அதன் அடிப்படையாக கொண்டு நிறைய விஷயம் பார்த்துக்கிறோம். அப்ப இதுல பாருங்க, உங்களுக்கு 50வது கேள்வி கேட்கப்பட்டதை மட்டும் ஆன்சர் பண்ணுவோம். 3ஆம் வருடத்துக்கான பின் வருவனவற்றை கணிப்பீடு செய்ய. அப்ப இதுல 3ஆம் வருடம் அதை மட்டும்தான் கொடுக்கணும். ஆயில் கொலை பேப்பர்லயும் பார்த்தோம். இதுல பாருங்க, முதலாவது தேறிய காசு பாய்ச்சல், இரண்டாவது பாருங்க இலாபம். ஓகே, இப்ப சமன்பாடு போட்டோம்னா சரி. முதலாவது பாருங்க, இலாபம்னு சொல்றதுக்கு சமன்பாடு தெளிவா சொல்லி தந்துக்கிறேன். காசு பாய்ச்சல்ல இருந்து
பெருமான தேவை கழிச்சோம்னு சொன்னா லாபம் வரும். லாபம் சமன் காசு பாய்ச்சல் மைனஸ் பெருமான தேய்வு. தேறிய காசு பாய்ச்சல் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா முதலீடு திரும்பி வரும் காலத்தை அடிப்படையாக கொண்டு கண்டுபிடிக்கலாம். இதுல பாருங்க, பிபிபின்னு சொல்றது முதலீட்டின் கீழ் வருடாந்த காசு பாய்ச்சல் அல்லது வருடாந்த தேறிய காசு பாய்ச்சல். இதான் சமன்பாடு. முதலீட்டின் கீழ் வருடாந்த காசு பாய்ச்சல் அல்லது முதலீட்டின் கீழ் வருடாந்த தேறிய காசு பாய்ச்சல். ஆனா காசு பாய்ச்சல் ஒரே மாதிரி வந்தா இதுதான் சமன்பாடு. சரியா? வேறு முறையில வந்தா ஏற்கனவே சொல்லி தந்தேன், நிலுவைத் தொகை முழுமையாக முடிவடைந்த வருடம் பிளஸ் நிலுவைத் தொகை அடுத்த வருட காசு பாய்ச்சலின் கீழ் தர 12 போட்டுக்கொள்வோம். இப்ப அங்கனைக்கு நார்மலா பிபிபி முதலீடு திரும்பி வரும் காலம்னா முதலீட்டின் கீழ் வருடாந்த காசு பாய்ச்சல் அல்லது தேறிய காசு பாய்ச்சல். இதுல பாருங்க, முதலீடுன்னு சொல்றது ஆரம்பத்துல எவ்வளவு நாங்க செலுத்தி இயந்திரத்தையோ அந்த சொத்தையோ பெற்றுக்கொள்ள செலவழிக்கிறோமோ ஆரம்ப முதலீட்டு கிரியம் அதான் சொல்லுவோம் 1700. இதுல காசு பாய்ச்சல் தரப்படிக்கு பாருங்க, வருடம் 1 தொடக்கம் 5 தரப்படி. அதுல பாருங்க காசு பாய்ச்சல 600 750 மூன்றாவது வருடம் தான் கண்டுபிடிக்கணும். அடுத்து 4வது 5வது பாருங்க 450 425. இந்த 3 வருடங்கள் இதுல சொல்லப்படி. இதுல 3வது வருட காசு பாய்ச்சல் தான் கேட்கப்பட்டிக்கு. நம்மட முதலீடு திரும்பி வரும் காலம் பாருங்க தரப்படிக்கு 2 வருடம் 6 மாதம். நம்ம இந்த 2 வருடம் 6 மாதம்னு சொல்றது நாங்க முதலீடு செஞ்ச 1700 கிடைக்கக்கூடிய காலம். இந்த 1700 எப்ப கிடைக்குமா? 2 வருடம் 6 மாதத்துல 1700 கிடைச்சிருமா? சரியா? அப்ப 2 வருடத்துக்கு எவ்வளவு கிடைச்சிக்கு? 2 வருடத்துல கூட்டி பாருங்க 1350 கிடைச்சிக்கு. நாங்க மொத்தமா கிடைக்கணும் 1700. 2 வருடம் 6 மாதத்துல 1700 கிடைச்சிருமா? 2 வருடத்துக்கு கிடைச்சது 1350. அப்ப 3வது வருடத்துக்கு கேட்கிறான். 3வது வருடம் தான் அந்த ஒரு வருடத்துக்குரிய காசு பாய்ச்சலை கண்டுபிடிக்குவான். எப்படி கண்டுபிடிக்கிறது தம்பி? பாருங்க, மொத்தம் 1700. அதுல 1350 கழிச்சா 350. இந்த 350ன்னு சொல்றது என்ன? இந்த 6 மாதத்துக்குரிய காசு. தெளிவா பாருங்க, 2 வருடம் 6 மாதத்துக்கு தான் 1700டா, 2 வருடத்துக்கு 350டா, 2 வருடத்துக்கு 1350டா, பேலன்ஸ் ஆகிற 350ன்னு சொல்றது என்ன? 6 மாதத்துக்குரிய காசு. எனவே 6ன் மேல் 350. நமக்கு தேவை இந்த 3வது வருடம் முழுமையா. அப்போ 3வது வருடம்டா 12 மாதம் முழுமையா தேவை. எனவே 6 மாதம் தான் 350. 12 பேருக்குங்க டிரெக்ட் ஆன்சர் வரும் 700. இப்படி சிம்பிளா கண்டுபிடிக்க தெரியும். திருப்பி சொல்றேன், முதலீட்டின் கீழ் வருடாந்த காசு பாய்ச்சல் அதை போட்டா முதலீடு திரும்பி வரும் காலம் வரும். இந்த 2 வருடம் 6 மாதம்னு சொல்றது நாங்க முதலீடு செய்யப்பட்ட 1700 கிடைக்கும். 2 வருடம் 6 மாசத்துல கிடைச்சிருமா? இதுல பாருங்க, முதலாவது வருடம் 2வது வருடம் ரெண்டையும் கூட்டினா 1350. அப்ப 2 வருஷத்துல கிடைச்சது 1350. 2 வருஷம் 6 மாசத்துல கிடைக்கணும் 1700. அப்ப 1700ல 1350 போனா பேலன்ஸ் ஆகிற 350 என்ன? அந்த 6 மாதத்துக்குரிய காசு. அப்ப 6 மாதம் தான் 350 தம்பி. நமக்கு 3வது வருடம் முழுமையா கேட்கிறான். அப்ப ஒரு வருடத்துக்கு தேவைன்னா 12 பேருக்குங்க 700 ஆன்சர். இப்படி சிம்பிளா கண்டுபிடிக்கணும். அடுத்த விஷயத்துக்கு போகும். லாபம்னு சொல்றது காசு பாய்ச்சல இருந்து பெருமான தேவை போறது. 3வது வருட காசு பாய்ச்சல் இருந்து பெருமான தேவை கழிங்க. 3வது வருட காசு பாய்ச்சல் இப்பதான் கண்டுபிடிச்சிக்கணும் 700. பெருமான தேவை கண்டுபிடிக்கணும். பெருமான தேவை எப்படி கண்டுபிடிக்கிறது? கிரயம் மைனஸ் எஞ்சிய பெறுமதி அதன் கீழ் பயன் தருவாய் காலம். இதுல பாருங்க, கிரயம் தரப்பட்டிக்கு 1700, எஞ்சிய பெறுமதி தரப்பட்டிக்கு 200, பயன் தருவாய் காலம் 500. எனவே 1700 மைனஸ் 200 1500. அது 5ஆல பிரிச்சா பெருமான தேவை 300. அப்ப காசு பாய்ச்சல் 700, பெருமான தேவை 300 போனா ஆன்சர் 400. தெளிவா விளங்கிக் கொள்ளும். முதலீடு திரும்பி வரும் காலம் நாங்க முதலீடு செய்த பணத்தொகையானது எத்தனை வருடத்துல மீள பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப இலகுவா கண்டுபிடிக்கலாம். 2 வருடம் 6 மாதத்துக்கு தான் 1700 கிடைச்சிக்குதான். அப்ப 2 வருடத்துக்கு கூட்டுதல் 1350. பேலன்ஸ் ஆவார 350 இந்த 6 மாசத்துல பெற்றுக்கொண்டது. அவன் 3வது வருடம் அந்த ஒரு வருட காசு அவன் கேட்கிறான்டா. 6 மாதம் தான் 350. 12 பேருக்குங்க 700 வரும். 2வது காசு பாய்ச்சல இருந்து பெருமான தேவை போனா இலாபம் வரும். எனவே 3வது வருடம் மட்டும் போடணும். காசு பாய்ச்சல் கண்டுபிடிச்சு 700 போடுங்க, பெருமான தேவை கண்டுபிடிங்க. கிரயம் மைனஸ் எஞ்சிய பெறுமதி பயன் தரும் ஆயுட்காலம் 1700 இருந்து
200 கழிச்சு 5ஆல பிரிங்க 300. எனவே 700 மைனஸ் 300 400. எனவே ஆன்சர் 7 லட்சம் 4 லட்சம். சரியா? இதோட உங்களுக்கு முழுமையா 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் முடியுது. 1 தொடக்கம் 50 முழுமையா முடிச்சிட்டேன். எல்லா விஷயத்தையும் பார்த்து படிச்சுக்கோங்க. சரியா? இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்ல இன்னும் ஒரு பேப்பர்ல சந்திப்போம். உங்களுக்கு அடுத்த பேப்பர் தொண்டமானார் 5ஆம் தவணை 2021ஆம் ஆண்டு பேப்பர் ஆரம்பிக்கப்படும். சரியா? FWCU 2021. FWCல தொண்டமானார் பேப்பர் 2021 5ஆம் தவணை பேப்பர் ஆரம்பிக்கப்படும். இன்ஷால்லா அடுத்த கிளாஸ் சந்திப்போம். தொடர்ச்சியா ஜாயின் பண்ணி படிச்சுக்கோங்க. ரெக்கார்டிங்கை பார்த்து படிச்சுக்கோங்க. டவுட்னா கட்டாயம் கேட்டு படிச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. ஜிசாக்கல்லா ஹைரா.